ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம மகாலட்சுமி பொது இ-சேவை மையத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சியில் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆயிருந்துச்சு. 3712 வேக்கன்சியோட டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் கிளர்க்குக்குமான இந்த போஸ்டிங் பப்ளிஷ் ஆச்சு. இதுக்கான கடைசி தேதி அப்படின்னு பார்க்கும்போது 7/5/2024 வரையும் கடைசி தேதியாக கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைனில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூட வர அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மகாலட்சுமி பொது இ-சேவை மையத்தில் அனைத்து அரசியல் சான்றிதழ்களும் அரசு நிர்ணயித்த வேலையில் அப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க கீழே வாட்ஸ்அப்கான லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டேரெக்டாக என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் என்னோட கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது, கான்டாக்ட் லிங்க் கீழே இருக்குது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2024 இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ நம்ம சேனலில் இப்போ போடலை. இருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் லிங்க் நான் கீழே பின் பண்ணி வைக்கிறேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபுல்லாக வாட்சி பார்த்துக்கோங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. நான் இந்த ஒரு வீடியோவில் இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரோம் இல்லைனா முசிலா ஃபயர் பாக்ஸ் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ssc.government.in அப்படிங்கிற மாதிரி அடிக்கணும். அந்த அஃபிஷியல் லிங்க்கை நான் கீழே கொடுத்துட்றேன். எஸ்எஸ்சி உள்ளே போயிடும். அதில் போய்ட்டு உங்களுக்கு லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்த வெப்சைட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூ ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எல்லாமே உங்கள் பேசிக் டீட்டெயில் எல்லாமே கேட்டிருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி எப்படி அப்ளை பண்ணோமோ அதே மாதிரி கேட்டிருக்கோம். பழைய வெப்சைட்டும் இந்த வெப்சைட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. முந்தி பழைய வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ணோம். அதோட இன்டர்ஃபேஸும் இந்த எஸ்எஸ்சிக்கான இன்டர்ஃபேஸும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரிஜிஸ்டர் நவும் கொடுத்துட்டு உங்களோட பேசிக் டீட்டெயிலாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். யூசர் நேம் அதில் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டில் நான் கொடுத்துக்கிறேன். இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு அதே ரிஜிஸ்டர் நம்பர் மாதிரியே தான் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு போட்டுட்டு கீழே கேப்சா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு லாகின்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்தது உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். அதில் அப்ளை நவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது டேரெக்டாக உள்ளே போகும். உள்ளே போகிற இடத்துல உங்களுக்கு இது எப்பப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ அப்ளிகேஷன் எண்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வாட்சி பார்த்துக்கோங்க. அது உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் உங்களோட பேசிக் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப நீங்கள் கொடுத்துக்க டீட்டெயில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு போயிடும். போனதுக்கப்புறம் 19ஆம் பாயிண்டில் ஹையர் செகண்டரி, இது ஹையர் செகண்டரி உள்ள எக்ஸாமினேஷன் தான். ஹையர் செகண்டரின்னு கொடுத்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. எந்த இயரில் பாஸ் அவுட் ஆனீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. எந்த ஸ்டேட்டோ அதை கொடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் த ஸ்டேட் போர்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் உங்களுக்கு வரும். அதை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்துக்கோங்க. ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் 12th எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அந்த பெர்சன்டேஜே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இது கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்குது. லோட் ஆகி முடியட்டும். அடுத்தடுத்த டீட்டெயிலில் உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கோர்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. டூ யூ பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஷேர் பண்ண விரும்புங்களான்னு கேட்குது, நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்த ஸ்டேஜ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் கேட்கும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 2ன்னு போட்டு ப்ரிஃபரன்ஸ் 1ல் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு எழுத போகிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். எஸ்ஆர் சவுத்தர்ன் ரிலிஜனில் உங்களுக்கு எந்த ரிலிஜனில் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி 3 ப்ரிஃபரன்ஸ் கேட்கும். 3 ப்ரிஃபரன்ஸும் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மீடியம் ஆஃப் கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷனில் தமிழ் கொடுத்துக்கலாம். இல்லை இங்கிலீஷும் நீங்கள் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். தமிழ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீழே மீடியம் ஆஃப் வெரிஃபைட் டைப்பிங் டெஸ்ட்டில் இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும், தமிழ் இருக்காது டைப்பிங் டெஸ்ட்டில். அதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் குரூப்பான்னு கேட்டிருக்கோம். மேத்தமெட்டிக்ஸ்னால் எஸ் கொடுத்துக்கோங்க, நோ கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போயுமே ஃபோட்டோவாக தான் அப்லோட் பண்ணுவோம். இந்த வாட்டி என்ன அப்படின்னா லைவ் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் எஸ்எஸ்சியில் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அந்த கியூஆர் வருது, அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி ஒரு ஆப் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அதுக்கடுத்து பாஸ்வேர்டை போட்டுட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணுறது மூலமாக ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சைனை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம்
டேரெக்டாக நீங்கள் ஒரு வாட்டி ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு கேப்சா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் வந்து டேரெக்டாக சிஸ்டத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா வெப்கேமில் எடுத்துக்கலாம். இல்லை ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோன்லேயே கேப்சர் லைவ் ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த எஸ்எஸ்சிக்கான ஆப்பையும் நான் கீழே பின் பண்ணி வைக்கிறேன். அந்த ஆப் மூலமாக தான் நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் வெரிஃபிகேஷன் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரூ. 100 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரூ. 100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீக்கு வந்து ரூ. 100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு யூபிஐ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூபிஐ பேமெண்ட்டு போகும். கியூஆர் கோடு மூடு போகும். இல்லை அப்படின்னா யூபிஐ மெத்தடில் போகும். கியூஆர் கொடுத்துட்டு கியூஆரை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ரூ. 100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட்டு கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு உங்களுக்கான அது அஃபிஷியல் ரெசிப்ட் வந்து இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரியான வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இந்த வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிசிப்ட் வந்துடும். ரிசிப்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதோட வந்து எஸ்எஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்.